எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்டேர்கேஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த ஸ்டேர்கேஸ் டிசைனில் காடி எப்படி போடுறதுன்ற வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட தம்ப்லைன் பார்த்துருவோம். அதுக்கடுத்து நம்ம அவுட்புட்டை வந்து ஒரு 9 செகண்ட் அந்தமாதிரி பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போய்டுவோம். இதாக பார்த்தீங்கன்னா அது அவுட்புட்டு. இல்லை காடியும் போட்டிருக்கோம், அதுக்கு வந்து ஸ்டேர்கேஸ் டிசைனை போட்டுருவோம். மறக்காமல் அருள்தாஸ் வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் போட்டு முடிச்சாச்சு. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேசிக் டிசைன் தான் ஸ்டேர்கேஸில். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா 2 டிசைனை வந்து நம்மளால் மேலே லிங்க்லேயும் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பெண்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சின்ன வுட்டு கொடுத்தனால என்ன ஆச்சுன்னா கர்வ் வந்து சின்னதாக வந்தது. ஏன்னா வுட்டு பெருசாக அந்த மாதிரி தான் அந்த பவுல் ஷேப் வரும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா கர்வ் டிசைன் வந்து சின்னதாக வரும். அவங்க கிளைண்ட் வந்து இந்த மாதிரி தான் கேட்டாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா, இவங்களுக்கு வந்து ஸ்டேர்கேஸ் டிசைன் வந்து இந்தமாரி மாடல் தான் போட்டுவிட்டோம். இது வந்து கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம், அதாவது என்னென்னா வயசானவங்க பிடிக்கிற மாதிரி தான் அவங்க கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ரொம்ப ஹார்டாக ரொம்ப பெருசாக வந்து ரொம்ப அகலமாக பிரிவு இல்லை, கொஞ்சம் வயசானவங்க வந்து படிக்கட்ட கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து கேட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணேன்னா இந்த ஸ்டேர்கேஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா செஞ்சோம். அதுக்கேற்ற மாதிரி வுட்டு இது பண்ணியாச்சு. இதை வந்து பிடிச்சி ஏறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா வயசானவங்க. ஏன்னா வந்து பெருசெல்லாம் பிடிச்சி ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் எப்படி காடி டிசைன் போட போகிறதா வந்து நம்ம மிஷினில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மகிட்டே இருக்க காடி டிசைன் பிட்டு எடுத்து மிஷினில் மாட்டி ஸ்ட்ரைட்டாக வந்து காடி டிசைன் பண்ணோம். இந்த காடி டிசைன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்திங்கன்னா, நம்ம படிக்கட்டையும் இந்த ஸ்டேர்கேஸையும் வந்து ஜாயின் பண்ணுறோம். அதாவதுன்னா இப்போ ஸ்டெப்ஸையும் இந்த ஹேண்டிலையும் ஜாயின் பண்ணுறது தான் வந்து இந்த காடி டிசைன் யூஸ் பண்ணுது. இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த காடி டிசைன் என்ன பண்ணுவாங்கன்னா, தொலை அடித்து அதில் வந்து இரும்பு வைக்கலாம், அப்படின்னா கடசலும் வைக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்து என் சேனலில் பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ நிறைய போட்டிருப்பேன், அதே கிளிக். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸோட ஃபைனல் அவுட்புட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஹேண்டில் பிடிக்கிற மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்னென்னா காடி டிசைனும் போட்டிருக்கோம். காடி டிசைன் எதுக்கு போட்டிருக்கோன்னு உங்களுக்கு கிளியராக போன பாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மறக்காமல் வந்து என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எதுவும் பெருசாக போடல, ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் கொஞ்சம் டல்லாக இருக்கனால ஆச்சுன்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு, அதாவது என்ன என் ஷாப்புக்கு வர ஒர்க் வந்து என்னால் இப்போ அவ்வளோவா வரல. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா பழைய வீடியோ எடுத்தால் போடுறேன். மறக்காமல் வந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.